வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் யூடியூப் வலை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது. இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம். வாருங்கள் தணிக்கையாளர்களே, இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி இந்த காணொளியை தொடங்குவது உங்கள் அன்பன் பிச்சை முத்து. பகுப்பாய்வின் பன்முகங்கள் முதல் பாகத்தை தொடர்ந்து இந்த இரண்டாம் பாகத்தில் இன்னும் சில பகுப்பாய்வின் பன்முகங்களை தரிசிப்போம். கடன் வைப்பு விகிதம் CD ரேஷியோ. வங்கிப் பணி மேற்கொள்ளும் எந்த ஒரு கூட்டுறவு சங்கமும் வைப்புகளை பெற்று கடன் வழங்குவதையே முதன்மையான பணியாக மேற்கொண்டு வருகின்றது. வைப்புகளின் மூலம் கிடைக்கும் நிதி ஆதாரத்தை அதிகபட்சமாக கடன் வழங்குவதற்கு பயன்படுத்தும் பொழுதுதான் நிகர வட்டி வருமானம் அதிகரிக்கின்றது. வைப்புத் தொகையில் எந்த அளவிற்கு கடன் வழங்கப்பட்டது என்பதை இந்த விகித பகுப்பாய்வு மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். வைப்புக்கள் மூலம் திரட்டிய நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டதா என்பதையும் இப்பகுப்பாய்வில் அறியலாம். அனைத்து வகை வங்கிகளிலும் இந்த விகிதம் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து இந்திய ரிசர்வ் வங்கி ஒவ்வொரு ஆண்டும் புள்ளி விவரங்களை வெளியிட்டு வருகின்றது. இந்த வகையில் இந்த கடன் வைப்பு விகித பகுப்பாய்வினை இப்பொழுது காண்போம். கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அனலைசிஸ். ஒரு 3 ஆண்டுகளுக்கான புள்ளி விவரங்கள் இங்கே தரப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்பட்டு உள்ளன. 2002-2003 ஆண்டில் மொத்தமாக வழங்கிய கடன்கள் 11,108 லட்சம். பெறப்பட்ட வைப்புக்கள் 15,406 லட்சம். CD ரேஷியோ 72%. அதற்கு அடுத்த ஆண்டில் 2003-2004 ஆண்டில் வழங்கிய கடன் 11,389 லட்சம். பெற்ற வைப்புக்கள் 16,719 லட்சம். CD ரேஷியோ 68%. 2004-05 ஆண்டில் வழங்கிய கடனின் தொகை 10,589 லட்சம். பெற்ற வைப்புக்கள் 16,740 லட்சம். CD ரேஷியோ 63%. இவ்வங்கியின் கடன்கள் மற்றும் வைப்புக்களின் நிலுவைகளை மட்டும் பார்க்கும் பொழுது 3ஆம் ஆண்டில் மட்டும் கடன் நிலுவை குறைந்துள்ளது என்பது தெரிய வருகின்றது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் கடன் மற்றும் வைப்பு விகிதம் குறைந்து கொண்டே வருவது பகுப்பாய்வின் பொது விதியாக தெரிகின்றது. என்ன காரணத்தினால் இக்குறைவு ஏற்பட்டது என்பதும் இதனால் உபரியான நிதி எவ்வாறு வங்கியால் பயன்படுத்தப்பட்டது என்பதும் தணிக்கையாளரின் கூர்ந்த ஆய்வுக்கு உரியதா ஆகும். அடுத்து ஒரு கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் இந்த வகையான பகுப்பாய்வை காணலாம். தி இம்பேக்ட் ஆஃப் CD ரேஷியோ. இந்த சங்கத்தில் முந்தைய ஆண்டில் வழங்கிய கடன் நிலுவை 830 லட்சம். பெற்ற வைப்புக்கள் 993 லட்சம். முந்தைய ஆண்டின் CD ரேஷியோ 84%. நடப்பு ஆண்டில் வழங்கிய கடன் 997 லட்சம். பெற்ற வைப்புக்கள் 1,666 லட்சம். CD ரேஷியோ 60%. இந்த விவரங்களை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நடப்பு ஆண்டில் வைப்புக்களும் உயர்ந்து கடன் வழங்கியதும் உயர்ந்துள்ளதைப் போல தோன்றுகின்றது. ஆனால் கடன் வைப்பு விகிதாச்சாரத்தை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்த விகிதம் நடப்பாண்டில் 24% குறைந்துள்ளதும் இதற்கான தொகை ரூபாய் 400 லட்சம் என்பதையும் நாம் அறியலாம். இந்த ரூபாய் 400 லட்சத்தையும் இந்த வீட்டு வசதி சங்கம் முறையற்ற வீட்டுமனை பிரிவில் முடக்கியுள்ளதும் அதன் பின் விளைவுகளும் தணிக்கையாளரின் பரிசீலனைக்கு உரியது ஆகும். அடுத்ததாக நிகர வட்டி விகிதம். வைப்புக்கள் பெற்று கடன் வழங்கும் கூட்டுறவு சங்கங்களில்
வட்டியே பிரதான வருமானம் ஆகும். வசூலித்த வட்டிக்கும் கொடுத்த வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை நிகர வட்டி வருமானம் நெட் இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ் என்கிறோம். இந்த கணக்கீடானது லாப நட்ட கணக்கில் தாக்கல் செய்யப்படும் வட்டியின் அடிப்படையில் அமைகின்றது. இத்தகைய நிகர வட்டியினை வட்டி வரவில் எத்தனை சதவிகிதம் என்பதை கணக்கிட்டு அதனை வட்டி வீச்சு இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ரெட் என்கிறோம். இந்த விகிதம் அதிகரிக்கும் பொழுது வங்கியின் லாபத்திறனும் அதிகரிக்கின்றது. வாங்கும் வட்டி வழங்கும் வட்டி ஆகியவைகளுக்கு இடையேயான இடைவெளி, தவணை தவறிய வட்டி, கடன் வைப்புக்கள் விகிதம் ஆகியவை நிகர வட்டி விகிதத்தில் மாறுதலை ஏற்படுத்துகின்றன. நிகர வட்டி பகுப்பாய்வு ஒன்றினை இங்கே நாம் காணலாம். இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ். இதில் ஆண்டு, வட்டி வரவு, வட்டி செலவு, நிகர வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ரெட் சதவிகிதம் ஆகியவை கொடுக்கப்பட்டு உள்ளன. 4 ஆண்டுகளின் புள்ளிவிவரங்கள் ரூபாய் லட்சத்தில் இங்கே தரப்படுகின்றன. முதல் ஆண்டில் வட்டி வரவு 1281 லட்சம், வட்டி செலவு 984 லட்சம், நிகர வட்டி 297 லட்சம், இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ரெட் 23%. இரண்டாம் ஆண்டில் வட்டி வரவு 1558 லட்சம், வட்டி செலவு 1189 லட்சம், நிகர வட்டி 369 லட்சம், இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ரெட் 24%. மூன்றாம் ஆண்டில் 1683 லட்சம் வட்டி வரவு, வட்டி செலவு 1143 லட்சம், நிகர வட்டி 540 லட்சம், இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ரெட் 32%. நான்காம் ஆண்டில் வட்டி வரவு 1554 லட்சம், வட்டி செலவு 927 லட்சம், நிகர வட்டி 627 லட்சம், இன்ட்ரெஸ்ட் ஸ்ப்ரெட் 40%. கடந்த 4 ஆண்டுகளில் இந்த நிறுவனத்தின் லாபம் ஈட்டும் திறன் அதிகரித்திருப்பது இந்த பகுப்பாய்வில் தெரிய வருகின்றது. மேலும் 4வது ஆண்டில் வட்டி வரவு முன் ஆண்டை காட்டிலும் குறைந்த போதிலும் நிகர வட்டி விகிதம் அதிகரித்திருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். இதற்கு காரணம் வட்டி வரவு 7% குறைந்தபோது வட்டி செலவு 19% குறைந்து நிகர வட்டி விகிதத்தை 8% அதிகரித்து உள்ளது. இத்தகைய பகுப்பாய்வு முடிவுகளை நிதி தணிக்கை குறிப்பாக எடுத்துக்கொண்டு தணிக்கையில் மிக கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்ததாக, ஒரு பணியாளர் கடன் சங்கத்தில் நடப்பாண்டில் ரூபாய் 1.85 லட்சம் நிகர வட்டி வருமானம் கிடைத்துள்ளது. இதனை கீழ்கண்ட புள்ளி விவரங்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் எவ்வாறு நாம் பரிசீலனையை மேற்கொள்வது என்று பார்ப்போம். அனலைசிஸ் ஆஃப் நெட் இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ். இதில் முந்தைய ஆண்டு, நடப்பு ஆண்டு, இதனுடைய சராசரி ஆகிய விவரங்கள் தரப்பட்டு அதில் வைப்புத்தொகை, கடன் வட்டி கொடுத்தது, வசூலித்தது ஆகிய விவரங்களும் தரப்பட்டு இருக்கின்றன. சிக்கன வைப்பு முன்னாண்டு 40.15 லட்சம், நடப்பு ஆண்டில் 40.13, அதனுடைய சராசரி தொகை 40.14 லட்சம். அங்கத்தினர் கடன் முந்தைய ஆண்டில் 46.1 லட்சம், நடப்பு ஆண்டில் 46 லட்சம், சராசரி 46.05. வட்டி கொடுத்தது 8%, நடப்பாண்டில் 3.21. வட்டி வசூலித்தது 11%, நடப்பாண்டில் 5.06. இந்த விவரங்களிலிருந்து சராசரி வைப்பு நிலுவை 40.14 லட்சம் என்பதும் சராசரி கடன் நிலுவை 46.05 லட்சம் என்பதையும் காண்கிறோம். சிக்கன வைப்பிலிருந்து கடன் வழங்கிய தொகைக்கு 3% நிகர வட்டி வருமானம் என்பதும் சொந்த நிதிக்கு 11% நிகர வட்டி என்பதும் தெரிய வருகின்றது. இதனை கீழ்கண்டவாறு கணக்கிடலாம். வைப்பு நிதி நிகர வட்டி 40.14 லட்சத்துக்கு 3% என கணக்கிட்டால் 1.2 லட்சம். சொந்த நிதிக்கான நிகர வட்டி 5.91க்கு 11% என கணக்கிட்டால் 0.65 லட்சம். இதன்படி மொத்த நிகர வட்டி 1.85 லட்சம் வருகின்றது. லாப நட்ட கணக்கின்படியான நிகர வட்டி வருமானமும் இக்கணக்கீட்டின்படியான வட்டி வருமானமும் சமமாக இருப்பதை காணலாம். இத்தகைய பகுப்பாய்வினை மேற்கொள்ளும் பொழுது
வட்டி வரவு, வட்டி கொடுத்தது, நிகர வட்டி ஆகிய அனைத்து இனங்களும் முறையாக உள்ளதா என்பதை ஒரே சமயத்தில் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக நிதி ஓட்ட பகுப்பாய்வு. ஒரு சங்கத்தின் நிதி ஆதாரம் எந்தெந்த வழிகளில் திரட்டப்பட்டு எவ்வாறு பயன்படுத்தப்பட்டு உள்ளது என்பதை ஆய்வு செய்வதே இந்த பகுப்பாய்வு ஆகும். அதிக வட்டியில் கடன் வைப்புகள் பெறுதல், கடனை திருப்பிச் செலுத்தாமல் மாற்று பயன்பாடு செய்தல், தேவையற்ற முன்பணம், தேவையற்ற முதலீடு, அபிரிதமான கொள்முதல், மூல வரவினை வருவாய் செலவினத்திற்கு செலவிடல் போன்ற தவறான நிதி மேலாண்மையை இந்த பகுப்பாய்வில் வெளிக்கொணரும் பொழுது அவைகளில் நிகழ்ந்த முறைகேடுகளும் தானாக வெளியே வரும். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 162(1) படி முறையற்ற நிதி பயன்பாடு ஊழல் குற்றமாக கருதப்படுகின்றது. எனவே இப்பகுப்பாய்வு தணிக்கையில் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஒரு கூட்டுறவு வீட்டுவசதி சங்கத்தின் நிதி ஓட்ட விவரம் பின்வருமாறு உள்ளது. இக்கணக்கீட்டிற்கு சொத்து பொறுப்பு அறிக்கையின் நிலுவைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் சில பொறுப்பு மற்றும் சொத்து இனங்களும், நடப்பு ஆண்டு புள்ளிவிவரமும், முந்தைய ஆண்டு புள்ளிவிவரமும், அதற்கான நிதி ஆதாரம் எவ்வாறு எழுந்தது என்பதும், நிதி பயன்பாடு எவ்வாறு செய்யப்பட்டது என்பதும் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஃபண்ட் ஃப்ளோ அனலைசிஸ் ஆஃப் ஹவுசிங் சொசைட்டி. பங்குத்தொகை நடப்பு ஆண்டில் நிலுவை 212 லட்சம், முந்தைய ஆண்டில் 205 லட்சம் ஆக இதன் மூலமாக பங்குத்தொகை அதிகம் வசூலித்ததன் காரணமாக நிதி ஆதாரம் 7 லட்சம் கிடைத்துள்ளது. வைப்புகளை பொறுத்த அளவிலே நடப்பு ஆண்டில் 1790 லட்சம், முந்தைய ஆண்டில் 1630 லட்சம் ஆக 160 லட்சம் நிதி ஆதாரம் கிடைத்துள்ளது. கடன்களை பொறுத்த அளவிலே நடப்பு ஆண்டில் 676 லட்சம், முந்தைய ஆண்டில் 533 லட்சம், இதன் மூலமாக நிதி ஆதாரம் 143 லட்சம் கிடைத்துள்ளது. இனி சொத்துக்களை பார்ப்போம். அங்கத்தினர் கடனை பொறுத்த அளவில் நடப்பு ஆண்டில் 2397 லட்சம் நிலுவை, சென்ற ஆண்டில் 2265 லட்சம் நிதி கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு அதிகமான கடன் வழங்கப்பட்டுள்ளது 132 லட்சம். முதலீடுகள் நடப்பு ஆண்டில் 45 லட்சம், முந்தைய ஆண்டில் 350 லட்சம் ஆக 305 லட்சத்திற்கான முதலீடுகள் திரும்பி பெறப்பட்டு நிதி ஆதாரம் ஏற்பட்டு உள்ளது. மனைப்பிரிவில் முதலீடு செய்யப்பட்டது நடப்பு ஆண்டில் 438 லட்சம், சென்ற ஆண்டில் இல்லை. எனவே இந்த ஆண்டில் மனைப்பிரிவுக்காக 438 லட்சம் நிதி பயன்பாடு செய்யப்பட்டு உள்ளது. நட்டம் நடப்பு ஆண்டில் 45 லட்சம், அதுவும் நிதி பயன்பாட்டில் இருந்துதான் சென்றுள்ளது 45 லட்சம். ஆக மொத்தமாக பொறுப்பு இனம் அதிகரித்தல் அல்லது சொத்து இனங்கள் குறைந்ததன் காரணமாக கிடைத்த நிதி ஆதாரம் 615 லட்சமும், நிதி பயன்பாடு எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது என்பது 615 லட்சம் கொடுக்கப்பட்டு உள்ளது. இதனை பரிசீலிக்கும் பொழுது சங்கம் வைப்புதாரர்களிடமிருந்து பெற்ற நிதியை கொண்டு விதிகளுக்கு முரணாக வீட்டுமனை பிரிவு வாங்கியதும், இதன் காரணமாக கடன் வழங்குவது, முதலீடு ஆகியவை குறைந்து வட்டி இழப்பு ஏற்பட்டதால் நட்டம் ஏற்பட்டதும் தெரிகின்றது. மேலும் இதனை கூர்ந்தாய்வு செய்யும் பொழுது ஆண்டின் இறுதியில் நிதி ஆதாரத்திற்கும் பயன்பாட்டிற்கும் நிலுவை முரண்பாடு, வைப்புக்கள் கடன்கள் ரூபாய் 2466 லட்சம், ஆனால் அங்கத்தினர் கடன் 2397 லட்சம் எழுந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஆகும். அடுத்து ஒரு நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் நிதி ஓட்டத்தினை பகுப்பாய்வு செய்து பார்ப்போம். ஃபண்ட் ஃப்ளோ அனலைசிஸ் ஆஃப் வீவர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இங்கே தரப்பட்டுள்ள பட்டியலின்படி இந்த ஆண்டில் வைப்புகளின் நிலுவை 376 லட்சம், முந்தைய ஆண்டில் 308 லட்சம் ஆக அதன் மூலமாக நிதி ஆதாரம் 68 லட்சம் கிடைத்துள்ளது. காசு கடனை பொறுத்தளவில் நடப்பு ஆண்டில் 583 லட்சம், முந்தைய ஆண்டில் 251 லட்சம் ஆக 332 லட்சம் நிதி ஆதாரமாக பெறப்பட்டுள்ளது. பங்குத்தொகையை பொறுத்தளவிலே நடப்பு ஆண்டில் 127 லட்சம், முந்தைய ஆண்டில் 115 லட்சம், அதிலும் ஒரு 12 லட்சம் நிதி ஆதாரம் கிடைத்துள்ளது. பற்பல கடன் ஈந்தோர் நடப்பு ஆண்டில் 45 லட்சம், முந்தைய ஆண்டில் 168 லட்சம் ஆக பற்பல கடன் ஈந்தோரினுடைய இனங்களை தீர்வு செய்யதால் 123 லட்சம் நிதி பயன்பாடு ஏற்பட்டுள்ளது. முதலீடுகளை பொறுத்தவரை நடப்பு ஆண்டில் 418 லட்சம்,
முந்தைய ஆண்டில் 221 லட்சம் ஆக கூடுதலாக 197 லட்சம் முதலீடுகள் செய்யப்பட்டு நிதி பயன்பாடு செய்யப்பட்டுள்ளது. பற்பல கடனாளிகள் இனத்தில் நடப்பு ஆண்டில் 1261 லட்சம், முந்தைய ஆண்டில் 1011 லட்சம் ஆக பற்பல கடனாளிகளுக்கும் நிதி பயன்பாடு ரூபாய் 250 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது. சரக்கு மதிப்பு நடப்பு ஆண்டில் 459 லட்சம், முந்தைய ஆண்டில் 564 லட்சம் ஆக சரக்கு இருப்பு சென்ற ஆண்டிலை காட்டிலும் இந்த ஆண்டில் குறைந்ததால் நிதி ஆதாரம் 105 லட்சம் கிடைத்துள்ளது. இந்த சங்கத்தில் நிகர லாபம் நடப்பு ஆண்டில் 53 லட்சத்தின் மூலமாக நிதி ஆதாரம் 53 லட்சம் கிடைத்துள்ளது. ஆக பொறுப்புகள் அதிகமாக பெறப்பட்டது மற்றும் சரக்கு இருப்பு குறைவு நிகர லாபம் மூலமாக 570 லட்சம் நிதி ஆதாரம் ஏற்பட்டு அவைகள் பொறுப்பு இனங்களை தீர்த்தது மற்றும் முதலீடுகளை சேர்த்தது அல்லது பற்பல கடனாளிகள் இனத்தை திருப்பி கொடுத்தது ஆகியவைகளின் நிதி பயன்பாடு மூலமாக அதே 570 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது என்பதையும் இதனால் காண முடிகின்றது. இதனை பரிசீலிக்கும் பொழுது விற்பனை மூலம் கிடைத்த நிதி ஆதார தொகையை காசு கடனுக்கு செலுத்தாமல் ஆதார குறைவு ரூபாய் 124 லட்சம் ஏற்பட்டுள்ளது தெரிய வருகின்றது. மேலும் கூர்ந்தாய்வு செய்ததில் காசு கடன் மூலம் கிடைத்த நிதி ஆதாரத்தை கொண்டு கெடுதேதிக்கு முன்பாகவே பற்பல கடனீந்தோருக்கு தொகை வழங்கப்பட்டதும் விதிகளுக்கு புறம்பாக பிரிதொரு பிரதம கூட்டுறவு சங்கத்தில் ரூபாய் 150 லட்சம் வைப்பாக முதலீடு செய்துள்ளதும் பற்பல கடனாளிகள் இனத்தில் மூலப்பொருள் கொள்முதலுக்காக தேவையற்ற முன்பணம் வழங்கியுள்ளதும் தெரிய வந்தது. இவ்வாறு பகுப்பாய்வின் அடிப்படை தகவல்களை திரட்டி கொண்டு ஆழமாக செல்ல பகுப்பாய்வின் பயன்கள் தணிக்கையாளருக்கு பன்முகம் காட்டுவதை நாம் காணலாம். அடுத்ததாக பகுதி பகுப்பாய்வு. தவணை தவறிய கடன்களை பரிசீலனை செய்வது கூட்டுறவு தணிக்கையாளரின் சட்டபூர்வ கடமை ஆகும். இந்த வகையில் ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் தவணை தவறிய இனத்தை பகுதி பகுப்பாய்வு செய்து பார்ப்போம். ப்ரொபோர்ஷன் அனலைசிஸ் ஆஃப் ஓவர்டியூ லோன்ஸ். இந்த சங்கத்தில் அனைத்து கடன்களும் சேர்ந்து கடன் நிலுவை 219.14 லட்சம். இதில் தவணை தவறிய அசல் 32.11 லட்சம், வட்டி 22.81 லட்சம். இந்த அனைத்து கடன்களுக்குள்ளாக இருக்கிற நுகர்பொருள் கடன் நிலுவை 22.81 லட்சம். இதில் தவணை தவறிய அசல் 20.57, வட்டி 14.73. நிலுவை சதவீதம், இதை சதவீதத்தில் கணக்கிட்டால் கடன் நிலுவையில் 10.4, தவணை தவறிய அசலில் 64.1, வட்டியில் 64.6%. மொத்த கடனில் 10% பகுதியாக உள்ள நுகர்பொருள் கடன் தவணை தவறிய இனத்தின் அசல் வட்டி ஆகியவைகளில் 64% உள்ளது. அதேபோன்று அனைத்து கடன்களும் சேர்ந்து தவணை தவறி இருக்கும் பொழுது நுகர்பொருள் கடன் 90.2% தவணை தவறி உள்ளது. இதனால் தவணை தவறிய நுகர்பொருள் கடனின் பரிசீலனை தவிர்க்க முடியாதது. இவ்வகையில் இக்கடன்களை பரிசீலித்த பொழுது தவறான கடன் வழங்கல், முறையற்ற பயன்பாடு, முகவரி அற்றவர்கள், ஆதாரக் குறைவு என அனைத்து முறைகேடுகளும் வெளியில் வந்து சேர்ந்தன. அடுத்ததாக செயற்பாங்கு பகுப்பாய்வு, பிரேக் ஈவன் பாயிண்ட் அனலைசிஸ் பற்றி காணலாம். ஒரு அட்டவணை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் மாறும் செலவு யூனிட் ஒன்றிற்கு ரூபாய் 10, மூலப்பொருள் 5, கூலி 3, இதர செலவுகள் 2, நிலையான செலவு ஒரு ஆண்டிற்கு 10,000 என எடுத்துக்கொண்டு கீழ்கண்ட அட்டவணையில் நிலையான மொத்த செலவானது உற்பத்தியாகும் யூனிட்டினால் வகுத்து ஒரு யூனிட்டிற்கு எவ்வளவு வரும் என கொடுக்கப்பட்டு உள்ளது. இந்த அட்டவணையின்படி உற்பத்தி யூனிட் 500 என்று எடுத்துக்கொண்டால் மாறும் செலவு ரூபாய் 10, நிலையான செலவு 20, மொத்தம் 30, விற்பனை விலை 20, நட்டம் ரூபாய் 10. 667 யூனிட் உற்பத்தி செய்தால் மாறும் செலவு 10, நிலையான செலவு 15, மொத்தம் 25, விற்பனை விலை 20, நட்டம் 5. 1000 யூனிட் உற்பத்தி செய்தால் மாறும் செலவு 10, நிலையான செலவு 10, மொத்தம் 20, விற்பனை விலை 20, லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை. 1250 யூனிட் உற்பத்தி செய்யும் பொழுது மாறும் செலவு 10, நிலையான செலவு 8, மொத்தம் 18, விற்பனை விலை 20, லாபம் ரூபாய் 2.
1667 யூனிட் உற்பத்தி செய்தால் மாறும் செலவு 10, நிலையான செலவு 6, மொத்தம் 16, விற்பனை விலை 20, லாபம் ரூபாய் 4. மேற்கண்ட எடுத்துக்காட்டில் பொருள் உற்பத்தி 1000 யூனிட்டிற்கும் குறைந்தால் நட்டம் என்பதும் அதற்கு அதிகமான லாபம் என்பதும் தெரிய வருகின்றது. இதுவே செயற்பாங்கு பயன்பாட்டின் எல்லை ஆகும். எனவே உற்பத்தியில் ஈடுபடும் கூட்டுறவு சங்கங்கள் இச்செயற்பாங்கு எல்லையில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை தணிக்கையாளர் தணிக்கையின் போது பகுத்தாய்வு செய்து தனது கருத்தை தெரிவிக்க வேண்டும். பகுப்பாய்வு என்பது வெறும் பாசாங்கு அல்ல, அது பலம் பொருந்திய ஆயுதம். பயன்படுத்துவோரின் மதியும் பயிற்சியுமே அதற்கான ஆதாரம். சோர்வை கழித்து சுறுசுறுப்பை கூட்டி திட்டம் வகுத்து திட்பத்தை பெருக்குவோம். முனைப்புடன் செயல்பட்டால் பகுப்பாய்வின் பன்முகமும் பலமும் பயன்பாடும் வீச்சும் வெளிச்சமும் வீற்றிருக்கும் நம் வசமே என்ற கருத்தோடு இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். நன்று நண்பர்களே. தேடல் தெளிதல் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.